பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறையில் வரும் 4வது திதியான சதுர்த்தி திதியை தான் சங்கடகர சதுர்த்தி என்கிறோம். ஸ்ரீ விநாயகப் பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது. சங்கடம் என்றால் இக்கட்டு, தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள், துன்பம் என்று அர்த்தம். ஹர என்றால் நீக்குவது என்று பொருள். ஆக சங்கடஹர சதுர்த்தி அப்படி என்றால் துன்பங்களை நீக்கும் நாள் என்று பொருள். இதில் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் இதைத்தான் மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கின்றார்கள். சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும். சுக்லபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். அதாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய 4வது நாளான சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தியைத்தான் சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பதோ அல்லது 4ஆம் பிறையை பார்ப்பதோ கேடு விளைவிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ முனிவர் ஒருமுறை நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நீராடிக் கொண்டிருந்த ஒரு மங்கையை பார்த்து மனம் மயங்கினார். அவர் அவளை அவந்தி நகருக்கு அழைத்துச் சென்று திருமணம் சூடி இல்லறம் நடத்தினார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் ஒரு தேவலோக மங்கை. ஆகவே அவள் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை விட்டுவிட்டு தேவலோகம் திரும்பி சென்று விட்டாள். பரத்வாஜ முனிவரும் குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தன் தவத்தை தொடர்ந்தார். அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து அரவணைத்து வளர்த்து வந்தாள். குழந்தையின் மேனி அக்னி போல் செந்நிறமாக ஒளி வீசியதால் அக்குழந்தைக்கு அங்காரகன் என்று பெயர் சூட்டினாள். அந்த குழந்தைக்கு 7 வயது ஆனபோது பூமாதேவியிடம் அந்த குழந்தை, அம்மா, என்னுடைய அப்பா யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக உள்ளது, என்னை என் தந்தையிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டான். பூமாதேவியும் அக்குழந்தையை பரத்வாஜ முனிவரிடம் சென்று, முனிவரே, இவன்தான் தங்களது மகன், இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள். முனிவரும் தன் மகனை பார்த்து அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அவனை பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்து வந்தார். முனிவரிடம் அங்காரகன், தந்தையே, இவ்வுலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பரத்வாஜ முனிவர், நீ விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அத்தனையும் ஈடேறும் என்று கூறி உரிய மந்திரங்களை உபதேசம் செய்து அனுப்பி வைத்தார். அங்காரகன் அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் ஒரு நல்ல நாளில் தன் தவத்தை தொடங்கினான். பல வருடங்களாக கடுந்தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி திதி அன்று இரவு வேளை சந்திரோதய காலத்தில் விநாயகப் பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார். அதனை கண்டு அகம் மகிழ்ந்த அங்காரகன் விநாயகப் பெருமானை பலவாறு போற்றி துதித்தான். ஐயனே, எனக்கு தாங்கள் சில வரங்களை அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு விநாயகப் பெருமானும், உன்னுடைய கடும் தவத்தால் கட்டுண்டேன், நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் தருகிறேன், கேள் என்று கூறினார். அதற்கு அங்காரகன், ஐயனே, சர்வமங்கள ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களன் என்று பெயரோடு அழைக்கப்பட வேண்டும். அதே நேரம் தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும். என்னை வழிபடுபவர்களுக்கெல்லாம் நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும். நான் தங்களை தரிசித்த இந்த நாளை சதுர்த்தி நாளாக அனைவரும் கொண்டாட வேண்டும். யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாளன்று விநாயகப் பெருமானாகிய உங்களை வழிபடுகிறார்களோ அவரின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பலவாறு வரங்களை கேட்டான். அதை கேட்டுண்ட கனிவான முகத்துடன் அங்காரனை நோக்கிய கணபதி, நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல், யாரெல்லாம் சங்கடகர சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயகப் பெருமான் தந்தருளினார். அந்த அங்காரகனே செவ்வாய் என்னும் கிரகமாக அனைத்து மக்களுக்கும் செல்வமளிக்கும் கிரகமாகவும் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற சதுர்த்தி திதிகளை விட செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரும் சதுர்த்தி திதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே பக்தர்களே,
நாம் தேய்பிறை சதுர்த்தி திதியாகிய சங்கடகர சதுர்த்தி தினத்தை விநாயக பெருமானை தரிசித்து நாம் அனைவரும் பலன் பெறுவோமாக. ஓம் விக்னேஸ்வராய நமக.